ஓகே காய்ஸ், இந்தியா ஃபைனலுக்கு போயாச்சு. யாருக்காச்சு இந்த செமிஃபைனல் பிச் வந்து இந்தியாவுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக வச்ச மாதிரி தோணுதா? அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் தான் வரும், அவனுக்கு தான் டாப்ல இருக்கானுங்க, ஏல இருக்கானுங்க அப்படின்னு வரும். பார்த்தா நமக்கு செகண்ட் செமிஃபைனல் வந்துருக்கு. ஒருவேளை இந்த பிச் வந்து நமக்குன்னே வச்சானுங்களா, நல்லா ஸ்பின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சானுங்களா? இதனால தான் நம்ம ஆட்கள் வந்து ஒரு 4 ஸ்பின்னர் எடுத்து போட்டிருக்கானுங்க. சஹல், ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ்னு. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்து போட்டு அக்சர் பட்டேல்லாம் கலட்டிட்டான்ப்பா இன்னைக்கு எல்லாரையும் போட்டு. ரிவெஞ்ச் கொடுத்தாச்சுரா. ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொருத்தனை அடிச்சுட்டு வரோம். ஆஸ்திரேலியாவை அடிக்கல, ரோஹித் சர்மா அரைஞ்சிட்டான் ஆஸ்திரேலியாவை. அதுதான் பண்ணான் ரோஹித் சர்மா. இப்ப இங்கிலாந்து அடிச்சாச்சு. எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையா இருக்கு தெரியுமா? இன்னும் அந்த 2022 பட்லர் செலிப்ரேட் பண்ணுவான் தெரியுமா? அந்த 6 அடிச்சுட்டு அப்படியே பேட் அப்படி பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரேஜோட செலிப்ரேட் பண்ணுவான்ல, அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, மறக்கவே மாட்டேன் அதெல்லாம். பட் பரவாயில்ல, ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு. இந்தியா சூப்பராக விளாண்டாங்க. சொல்ல போனா டாஸ் அவனுங்க ஜெயிச்சு அவனுங்க தான் வின் பண்ணாங்க. அவங்களே வந்து ஃபீல்டிங் பண்றேன். நம்ம பேட்டிங் வந்தோம். ரோஹித் சர்மாவோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல தான் ஆரம்பிச்சான். அந்த ஜனவரியில் ஆரம்பிச்சான். அந்த நியூ இயர் அன்னைக்கு ரோஹித் சர்மா எப்படின்னா, நான் பிரண்டன் மெக்கலமா மாற போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். பிரண்டன் மெக்கலம் யாரு அப்படின்னு தெரியாதவனுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் கிட்ஸா மட்டும்தான் இருப்பானுங்க. பிரண்டன் மெக்கலம் எப்படி விளையாடுவான்னா, ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலே இறங்கி வந்து அடிப்பான், ஏதோ ஸ்பின்னர் மாதிரி. அதான் பிரண்டன் மெக்கலம், புரியுதா? அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கான். ஒரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். என்னன்னா மைல் ஸ்டோன். விராட் கோலி மாதிரி மைல் ஸ்டோன்லாம் வைக்கிறது இல்லை, செஞ்சுரிலாம் போடுறது இல்லை. ரோஹித் சர்மா வந்து இறங்கி அடிக்கிறான். போன வருஷத்துல ஆரம்பிச்சா ரோஹித் சர்மா, வந்தோன்னு பவுலர் மேல ப்ரெஷர் போடுறது. அதே தான் இந்த வாட்டியும் பண்ணியிருக்கான். போன வேர்ல்டு கப்லயும் அதே தான். ரோஹித் சர்மா வந்தோன்னு பார்த்துட்டு ரோஹித் சர்மா ஸ்கோரை பாருங்க. போன வேர்ல்டு கப்ல 50 ஓவர் வேர்ல்டு கப்ல 43, 45, 48, 46 இப்படியே தான் இருக்கும். 87, 86 இப்படி தான் இருக்கும் ரோஹித் சர்மாவோடது. ஏன்னா அவன் கவலைப்படலை. அவன் வந்து பவுலர் மேலே ப்ரெஷர் போடணும்னு தான் பார்க்குறான். இந்த வாட்டியும் அதே தான். இந்த T20 வேர்ல்டு கப்லையும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். வந்தோன்னு அடிக்க தான் பார்க்குறான். ஸோ ரோஹித் சர்மாவோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, விராட் கோலி. இவர் தான் பிரச்சனை இப்போ நமக்கு. இவருக்கு பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஆனால் இதில் ஒரு மித்து இருக்கு. இந்த மித்து வந்து சொல்றது கொஞ்சம் சில்லியா இருக்கும். 1983 வேர்ல்டு கப்ல இந்தியா வின் பண்ணாங்க கரெக்டா வெஸ்ட் இண்டீஸை. அப்ப பெரிய பிளேயர் யாரு இந்தியாவில் அப்படின்னா சுனில் கவாஸ்கர் தான். எல்லாருமே சுனில் கவாஸ்கர் தான் ரன் அடிக்க போறாங்கன்னும் போது சுனில் கவாஸ்கரோட ஒஸ்ட் சீசனே அதான். அதே மாதிரி தான் விராட் கோலிக்கு இந்த டூர் வந்து ஒரு நைட் மேர் மாதிரி இருக்கு இந்த வேர்ல்டு கப். அதனாலேயே எனக்கு ஏதோ வந்து இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. சீரியஸா எனக்கு அப்படிதான் தோணுது. எப்பெல்லாம் விராட் கோலி வந்து ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்கானோ அப்பெல்லாம் தோத்துடுறோம். நம்ம எடுத்து பாருங்க ஹிஸ்டரி புக்கை. எப்பெல்லாம் விராட் கோலி அடிக்கிறானோ, நிறைய ரன் அடிக்கிறானோ அப்பெல்லாம் தோத்துருவோம் நம்ம. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம டீமா இப்ப விளையாண்டுட்டு இருக்கோம்னு தெரியுது. விராட் கோலி அவுட் ஆகிறான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், டீமா விளையாடுறோம்டா. இப்பதான் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி ஒரு 50 கூட போடல அப்படின்றாங்க. எனக்கு தேவையில்லை, ஒரு 50 நமக்கு தேவையில்லை கைஸ். எதுக்கு இப்ப நம்ம ஒரு 50 வைக்கணும்? விராட் கோலி 50 அடிச்சா நல்லதுதான். எனக்கு 50லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 30 ரன் போதும் விராட் கோலி கிட்ட இருந்து. அந்த பங்களாதேஷ் மேட்ச்ல அடிச்சான் பாத்தீங்களா ஒரு 30 ரன், அந்த மாதிரி அடிச்சாலே போதும். வந்தோன்னு ஒரு குயிக் ஃபயர் விராட் கோலி பண்ணிட்டாலே போதும். பட் ஆனா அவனுக்கு இந்த வேர்ல்டு கப் ஒரு நைட் மேரா இருக்கு. அது மட்டும் எனக்கு பண்ண போதும். எல்லாரும் வந்து 50 போடல. எல்லாரும் வந்து ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கறானுங்க. டீமா விளையாண்டுட்டு இருக்கோம் இப்போதான் எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலே டீமா விளையாடுறோம் சீரியஸா. எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றானுங்க இந்த வாட்டி. நிறைய பேர் இந்த டீம் ஒழுங்கா எடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா ஸ்டார்டிங்ல யாரு இவனே எடுக்கல அப்படிலாம் கேட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நானும் போடுறதா யோசிச்சேன். பட் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, உண்மையிலே அது வந்து மேட்ரே இல்லைன்னு தோணுது. இப்ப யாரை நீங்க வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு இவரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, எனக்கு வந்து ரிங்கு சிங் எப்படியாவது உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த டூபேக்கு பதிலாக ரிங்கு சிங்கை போட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி எனக்கு வேற எந்த சேஞ்சுமே இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நிறைய பேர் வந்து நட்ராஜன் எடுக்கணும் அது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நட்ராஜன் கடைசி எப்போ இந்தியாவுக்கு விளாண்டான்? நட்ராஜன் எப்போ கடைசியாக இந்தியாவுக்கு விளாண்டான்? ஐபிஎல்ல பவுலிங் போடுறான். இருந்தாலும் பவுலிங் போட்டாலும் ரன்னு நிறைய போகுது. ஐபிஎல்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது. திடீர்னு நட்ராஜன் நல்லா போடுறான், கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான், அவனை எடுக்கணும் அப்படின்னோடனே என்னால் ஏற்றுக்க முடியல. புரியுதா? ஆவேஷ் கான் எடுத்ததுக்கு நட்ராஜன் எடுத்திருக்கலாம்னா ஒரு நியாயம் இருக்கு. பட் உள்ள கொண்டு வரணுன்றது வந்து எனக்கு வந்து கரெக்டா போடலை. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் இந்த விராட் கோலி ஏன் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா விராட் கோலி எதுக்கு எடுத்தாங்க, அவன் கேவலமா விளையாடுறான் அப்படின்னு. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலி நல்லா விளையாடுவான் தானே நினைச்சோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப டீம் மாற்ற முடியாது. கோலி உள்ள இருக்கும்போது கோலியை வெளியே வைக்க மாட்டாங்க. கரெக்டா
ஸோ இப்போ வரிகளில் ஜெயஸ்வால்லாம் கொண்டு வர மாட்டாங்க. விராட் கோலி தான் கடைசி வரை. இந்த டீம் வந்து பக்காவாக இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல சரியான இதுப்பா, சூரியகுமார் செமையா விளையாடுறான். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான், நம்ம ஏற்கனவே டூபேவை பத்தி பேசின மாதிரி தான். எப்பெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்சோ அப்பெல்லாம் டூபே அவுட் ஆயிடுறான். எப்பெல்லாம் ப்ரெஷர் சிச்சுவேஷன் வருதோ, எப்பெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சோ அப்பெல்லாம் அவுட் ஆயிடுறான். இதுதான் புரியவே இல்லை இந்த டூபேவோட கதை. அது மட்டும் இல்லை, எதுக்கு டூபேயை கொஞ்சம் லேட்டாக இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்டே கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம் ஸ்பின்னர் இருக்கும் போதே, பட் லேட்டாக இறக்கி விட்டானுங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டூபே ஆடாததில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஃபைனல்ஸ் போயிட்டானுங்க, அதில் எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து இங்கிலாண்டை வந்து அடித்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ்திரேலியாவை அடிச்சாச்சு, எல்லாருமே அடிச்சாச்சு. பாகிஸ்தான் அடிச்சாச்சு, ஆஸ்திரேலியா அடிச்சாச்சு, இங்கிலாந்து அடிச்சாச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம அடிச்சிருவோம். அதாவது வேர்ல்டுலேயே 1ஆம் நம்பர் பெரிய சோக்கர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பெரிய சோக்கர். 2வது சோக்கர் யாருன்னா இந்தியா. அவங்க 2 பேருக்கு இப்போ மேட்ச் நடக்க போகுது. இதுல எவன் தோக்குறானோ இவன் தான் 1ஆம் நம்பர் சோக்கரா ஆக போறான். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்தியா தோக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம், இந்த லாஸ் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுவும் இல்லாமல் அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் கூட, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இவங்க எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ நமக்கு தெரியும் அதெல்லாம். அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மா அநியாயத்துக்கு கூலா இருக்கான். இந்த வாட்டி நம்ம மேட்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா மேட்சுமே டாமினேட் தான் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மேட்சை தவிர பாகிஸ்தான் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. அது பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்றனால தான் அந்த ஹைப் இருந்துச்சு. மற்ற மேட்சாக இருந்தால் அவ்வளோ த்ரில்லிங்காலாம் இருந்திருக்காது. ஸோ இது ஒன்று, நம்ம எல்லாமே டாமினேட் பண்ணியிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் எப்படி இருந்திருக்குன்னா, எல்லா மேட்சுமே த்ரில்லர். இந்த ஆப்கானிஸ்தான் மேட்சை தவிர, அந்த செமிஃபைனலை தவிர மற்ற எல்லாமே ஒரு த்ரில்லர், ஒரு க்ளோஸில் போய் தான் இருக்கு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. போன வாட்டி வேர்ல்ட் கப்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணோம், பைசா வசூல் எல்லாம் ஸ்டேடியம்ல போய் அடின்னு அடிச்சிட்டு இருந்தோம் உட்காந்து, எல்லாம் டாமினேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த த்ரில்லர்லாம் நம்ம பார்க்காம வந்து போயிட்டோம். ஃபைனல் அப்படி ஒன்று நடந்தோன்னா நமக்கு என்ன பண்ணோன்னே தெரில. ஆஸ்திரேலியா அப்படி இல்லை. அந்த ஆப்கானிஸ்தானோட மேக்ஸில் ஒரு 200 போட்டான். அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட த்ரில்லர் நிறைய மேட்ச் அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் தே ஆர் யூஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் மேட்சஸ். ஸோ அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஆடணும். சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் எதை வச்சு இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். சப்பையா சொல்ல போனா நிறைய பார்த்துட்டானுங்க. இதுக்கு மேல ரோஹித் சர்மா தோக்க மாட்டான். எப்படி சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈகோ இருக்கும், சரியா? என்னதான் வந்து ஒரு நல்லவன், டோனி ஒரு நல்லவர் அப்படின்னாலும் எல்லாருக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும். அதனாலதான் அந்த பிளேயர் வந்து தனியா அனுப்பாங்க. ஈகோ இல்லை அப்படின்னா அந்த பிளேயர் கீழே தான் இருப்பாங்க. ஈகோ இல்லை அப்படின்னா அந்த பிளேயர் வந்து ஒரு ரகானே மாதிரியோ யாரா மாதிரியோ இருப்பாங்க. ஈகோ இருக்கிறனால தான் கொஞ்சம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, டோனி அந்த மாதிரி ஆள்லாம் இருப்பாங்க. ஸோ ரோஹித் சர்மாக்கு அந்த ஈகோ ஒன்று, இத்தனை மேட்ச் தோத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபயர் இருந்தானா ரோஹித் சர்மா ஃபைனல் ஜெயிப்பான். மார்க்ரம்க்கு அந்த ஃபயர் இருக்கு, என்னால் சொல்ல முடியுது. எனக்கு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பேனிக் ஆயிடுவானுங்கன்னு தோணுது. அவங்க பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆண்ட்ரிட் நோக்கியா, கேஜி ரபாடா இவங்க எல்லாமே இருக்காங்க. பட் நம்ம பவுலிங் அதுக்கு மேலே இருக்கானுங்க. நம்ம பேட்டிங் அவனுங்களுக்கு மேலே இருக்கானுங்க. அவனுங்க இது எப்படி இருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச் இந்த வாட்டி வேர்ல்ட் கப் எப்படி இருக்குன்னா, ஏதோ கத்தி மேலேயே நடந்துட்டு இருக்கானுங்க. ஒன்று பேட்டிங்ல எல்லாரும் சொதப்பிடுவாங்க, எவனாவது ஒருத்தன் நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்துருப்பீங்க கரெக்டா, எவனாவது ஒருத்தன் நின்று அடிச்சிருவான். எப்படியோ பண்ணி இப்படிதான் வரானுங்க. அப்படி கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்கணுங்க பொழப்பு சவுத் ஆப்பிரிக்காவோடது. திக்கி திணறி தான் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறானுங்க. பட் தே யூஸ் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதை வச்சுட்டு இந்தியாவை அடிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. இந்தியாவை அடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அமையவே அமையாது. அப்பா ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கப்பா, இந்தியாவை அடிச்சானுங்க, ஆஸ்திரேலியா இவனுங்க இங்கிலாந்து அடிச்சானுங்க, பெரிய பெரிய டீம் எல்லாம் நொறுக்கிட்டானுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பேடாஸான வேர்ல்ட் கப்பா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அது நடக்க போறது இல்லை. பட் நம்ம டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா எத்தனை வாட்டம் நம்ம தோக்குறது, இதுக்கு மேல என்னால தோக்க முடியாதுடா. நான் சேனலா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே KKR வின் பண்ணணும்னு ப்ரிடிக்ட் பண்ணேன், நடந்துச்சு. இந்த வாட்டி இந்தியா ஜெயிக்கும் நம்புறேன், நடக்கும். என்னால அப்படிதான். என்னால இந்தியாவை தவிர இந்த டீம் அடிக்கணும்னு ப்ரிடிக்ட் பண்ண, என்னால விஷுவலைஸ் பண்ண முடியல வேற எந்த டீமும் கப் அடிக்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அப்படிதான் தோணுது. என்னால் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கப்பை லிஃப்ட் பண்ணுறது பார்க்க முடியல. என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஐ திங்க் வி ஆர் பெட்டர் டீம். அண்ட் அது அப்படிதான் இதான் சொல்றேன்ல, விராட் கோலி வந்து ஒழுங்கா ஃபார்ம்ல இல்லை. சுனில் கவாஸ்கர் வந்து 1983 அவரும் ஃபார்ம்ல இல்லை. அவர் தான் அடிப்பாங்க நம்பினேன், பார்த்தா அவர் சுத்தமாக அடிக்கல நினைக்கிறேன்னு. பார்த்தா வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. அதே மாதிரி தான் விராட் கோலி எப்பெல்லாம் ரன் அடிச்சு குமிக்கிறானோ அப்பெல்லாம் டீம் தோத்துரும். விராட் கோலி இந்த வாட்டி அடிக்கவே இல்லை, நம்ம ஜெயிக்க போறோம். ஏன்னா டீமா விளையாடுறோம் கரெக்டா.
நிறைய பேர் 50 போடலை, 50 போடலை, 70 போடலாம், தேவையே இல்லை. எல்லாரும் ஒரு 30-20 ரன் அடிச்சாலே போதும். அதை தான் இப்போ இந்தியா பண்ணிட்டு இருக்கானுங்க. டீம் பத்தி எனக்கு குறையே இல்லை. நான் அதனாலதான் வீடியோவே ஸ்பெசிஃபிக்கா போடலை. டீம் பத்தி எவனுமே ஏன் இவன் எடுக்கலாம் அவன் எடுக்கலாம் கொண்டு வரல. எவனாலும் ருத்ராஜை எதுக்கு எடுக்கலாம்பீங்க. ருத்ராஜை ஏன் எடுக்கல அப்படின்னா அவன் ஒரு ஸ்லோ ஸ்டார்டர். ருத்ராஜ் என்னதான் செஞ்சுரி 60 அந்த மாதிரி போட்டாலும் ஒரு ஸ்லோ ஸ்டார்டர், அதனால எடுக்கல. விராட் கோலி எதுக்கு ப்ரோ எடுத்திருக்காங்க அப்போ அப்படின்னா, விராட் கோலி பார்த்துருப்பீங்க, விராட் கோலி என்னைக்கு அடிக்கல வேர்ல்ட் கப்ல. விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டும்பீங்க, ஆனால் வேர்ல்ட் கப்ல அடிப்பான். இந்த வேர்ல்ட் கப் கொஞ்சம் கேவலமாயிட்டு, ஸோ வின் பண்ண போறாங்கன்னு தோணுது. அதனால எனக்கு மற்றபடி யாரு வந்து கொண்டு வந்திருக்கலாம்னா, ரிங்கு சிங்கை வந்து இந்த டூபேக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. டூபேக்கு பதிலாக ரிங்கு சிங்கை கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. பட் நத்திங் எல்ஸ் மேட்டர் ரைட் நோ. ஃபைனலுக்கு போறோம். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானை சொல்றேன். காலையில மேட்ச் பார்த்தேன், எனக்கு தெரியும். போன வீடியோல நம்ம பேசணும்ல, போன வீடியோல நான் சொன்ன மாதிரி தான். ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணும், ஆஸ்திரேலியா அடிச்சிட்டானுங்க. பங்களாதேஷை தோக்கு அடிச்சுட்டு செமிஃபைனல்ல போய் தோத்துருங்க அப்படின்னும். அதே தான் நடந்துச்சு. ஏன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை அந்த பங்களாதேஷோட வின் பண்ண மேட்சே ஏதோ ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி நினைச்சிட்டானுங்க. புரியுதா? இப்ப சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு கடைசியா. அதுல ஆர்சிபி சிஎஸ்கேவை தோக்கடிச்சோன்னே விராட் கோலி அந்த ஆர்சிபி டீம் எல்லாமே ஏதோ ஒரு ஐபிஎல் டிராஃபி அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணா எனர்ஜியே போயிடும். இட் லுக்ஸ் லைக் தட்ஸ் யுவர் டெஸ்டினி. அதை தான் ஆப்கானிஸ்தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஜானத்தன் ட்ராட் அவருடைய அந்த டீமோடைய கோச், அவரால் தான் வந்து இந்த டீமே வந்து இவ்வளோ ஷைன் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டா பிராவோலாம் வந்தாங்க. ஜானத்தன் ட்ராட்டால தான் ஆப்கானிஸ்தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு. ஜானத்தன் ட்ராட் வந்து நான் சிரிச்சே பார்க்கல போன வேர்ல்ட் கப்ல இருந்து. எப்பவுமே ஒரு போக்கர் ஃபேஸே வச்சுட்டு இருப்பாரு அவருடைய கோச். இப்படியே தான் இருப்பாரு, இப்படியே தான் சைலண்டா இருப்பார். பார்த்தா அவரே வெளியே வந்து சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்ப அவர் என்ன நினைச்சிட்டாரு, இதுவே போதும் அப்படின்றதுதானே அர்த்தம். அதுதான் நடந்துச்சு அன்னைக்கு பங்களாதேஷ். அப்போ அந்த அவன் பேர் குல்புதீன் நபி, அவன் பேர் குல்புதீன் நைப்னா ஒரு ஆஸ்கார் அவார்டு ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தான். எப்பா அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருந்தான் அந்த மேட்ச். ஆனால் சூப்பரா இருந்துச்சு. சொல்ல போனா ஆஸ்திரேலியாவை வெளியே தள்ளும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுப்பா அதை பாக்குறதுக்கு. ரொம்ப நிம்மதியா இருந்து என்ன சீனை போட்டானுங்க. ஏதோ முக்கியமா இந்தியன் ஃபேன்ஸ் தான் சொம்பு தட்டுவானுங்க. எவன் வந்தாலும், நம்மளை தவிர எவன் வந்தாலும் சொம்பு தட்டிடுவானுங்க. பேட் கம்மிங் சைலண்ட் பண்ண போறாரு, மிச்சல் மார்ஸ் இப்படி பண்ண போறாரு, ஆஸ்திரேலியா சாப்பிட போறாங்க, பூலு சாப்பிட போறாங்கன்னா அடிச்சு ஆப்கானிஸ்தான் வெளியே தள்ளிட்டான். வெளியே போங்கடான்னு. செமிஃபைனல்ல இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு, சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாண்டானுங்க. எனர்ஜியே இல்லை. காலையில நான் மேட்ச் பாக்குறேன், ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இந்த பங்களாதேஷ் மேட்ச்லேயே கொடுத்துட்டானுங்க. செலிப்ரேட் பண்ணிட்டானுங்க உட்காந்து, ஏதோ வேர்ல்டு கப்பே அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. கோச் வந்து காம் பண்ணியிருக்கணும், எப்பா நம்ம வந்து மேட்ச் ஜெயிக்க வரல, கப் அடிக்க வந்திருக்கோம். பட் நம்ம சொன்ன மாதிரி தான் அவனுங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நொறுக்கிட்டானுங்க. 56 ஆல் அவுட் ஆகிட்டானுங்க. வின் பண்ணி இப்போ ஃபைனல் போயாச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் ஃபைனல் அடிக்க போறோம். ஐம் கைண்ட் ஆஃப் கெட்டிங் வியர்ட் ஃபீலிங். நம்ம தான் அடிக்க போறோம் இந்த வாட்டின்னு. இதுக்கு மேல நம்மளால பொறுமையா எடுக்க முடியாது அப்படின்னு. இதுக்கு இந்த ஃபைனல்லையும் நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சோக்கர்ஸ் நமக்கு பட்டம் கட்டிடுவாங்க. ஏன்னா விளையாடுறது ஒரு பெரிய ஒரு சோக்கர் தான். வேர்ல்டுலேயே நம்பர் 1 சோக்கர் சவுத் ஆப்பிரிக்கா ஒன்று, 2வது சோக்கர் நம்ம தான். அந்த 2 சோக்கர்ஸ்க்கும் ஃபைனல் நடக்க போகுது. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கு தப்பிச்சாங்க. இதுல தோக்குறவன் தான் பெரிய சோக்கர். புரியுதா? இதுல தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு நான் அவனுக்கு தோத்துட்டானுங்கப்பா அப்படின்னு இருக்கும். ரோஹித் சர்மா, விராட் கோலி, நம்பர் 1 பவுலர் பும்ரா, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, வா இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம்ல போய் தோத்துறானுங்க. அவனுங்க டீம்ல யாரா இருக்கா? அவனுங்க டீம்ல யாருமே இல்லை. திணறானுங்க அவனுங்க ஒவ்வொரு மேட்ச்லையும். எனக்கு தெரிஞ்சு தோக்க கூடாது. யார் இருக்கா சொல்ல போனா, டிகாக் இருக்கான், கிளாசன், மார்க்ரம் கேப்டன்சின்னு வச்சுக்கிட, வேற ரபாடா, கொஞ்சம் எல்லாருமே வந்து திடீர்னு என்னமோ பண்ணி ஏதோ தப்பிச்சிடுறானுங்க. அப்படின்னு தான் இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா. இது நம்ம நல்லா விளையாண்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் வின் பண்ண போறானுங்க. 100% கான்ஃபிடென்டா இருக்கு. இந்தியா தோத்தனா இந்தியா சோக்கர், அவ்வளவுதான். தேவையில்லை ரோஹித் சர்மா கேப்டன்சின்னா. திருப்பி என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஸ்டில் வான் அவர் ஹார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட முடியாது. இந்த மேட்சே நீங்க போய் தோத்தீங்கன்னா அப்புறம் சும்மா தான் இருக்கணும். அப்புறம் நான் வந்து ரோஹித் சர்மா லேசியான பர்சன் அப்படி நான் ஏத்துக்கிட வேண்டியதா இருக்கும். வேற வழியே இல்லை. ஜெயிக்கிறது தான் ஒரே வழி. நீங்க எப்படி நீ க்ளோஸா போய் தோத்தாலும் சரி, நீ ஜெயிக்கணும். நீ க்ளோஸா போய் இப்படின்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், இல்ல நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஃபைனல்ஸ் நீங்க ஜெயிச்சே ஆகணும். எக்ஸ்கியூஸே கிடையாது.
எத்தனை வருஷமா? ஸோ ஐ திங்க் இந்தியா வில் வின். எதுவுமே இல்லை, டீமா இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூலாக தான் இருப்பானுங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தான் பதற போறானுங்கன்னு தோணுது. கிங்ஸ்டன் ஓவரில் தான் மேட்ச் நடக்க போகுது. எனக்கு ஏதோ இந்த பிட்ச் தான் வந்து நமக்கு இந்த செமிஃபைனல் நடக்குது இந்த இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும், அந்த பிட்ச் தான் ஏதோ ஒரு கோல்மால் பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ நமக்குன்னே ஏதோ இந்த பிட்சை ரெடி பண்ணி வந்து வச்ச மாதிரி இருக்கு. தெளிவா இங்க வந்து நல்லா ஸ்பின் ஆகும்னு சொல்லிட்டு செமிஃபைனல் நமக்கு இங்க வச்ச மாதிரி எனக்கு தோணுது. யாருக்காவது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் பாக்குறேன். எனக்கு அப்படிதான் தோணுச்சு இந்த பிச்சை பார்க்கும்போது. இவங்க என்னடா இந்த பிச்சில் போய் நமக்கு வச்சிருக்காங்க, நான் எப்படி நமக்கு மேலதானே வரணும், செமிஃபைனல் 1 தானே வரணும் அப்படின்னு நினைச்சேன். புரியுது, சரி ஓகே நம்ம வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படியே நீங்க வின் பண்ணாட்டி வீட்டுக்கு தான் போகணும் அதுக்கப்புறம் இந்தியா. புரியுதா? ஸோ என்னை பொறுத்தவரை இந்தியா வின் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு. இருக்கிறதுலே அன்டிஃபீட்டட் டீம் இவனுங்க தான். சவுத் ஆப்பிரிக்காவும் நம்ம தான். அவனுங்களை ஃபேஸ் பண்ணி அடிக்கிறது நம்மளோட வேலை. அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஓகே guys, see you in the video and remember always be on top. Cheers.